நல்லா கவனமாய் கேளுங்க. இந்த ராத்திரி வேளையில் எனக்கு நன்றாக ஆண்டவரை தெரியும், எனக்கு ஆண்டவரை பத்தி நன்றாய் தெரியும். இத்தனை காலம் என்னை நடத்தி வந்திருக்கிறார், இத்தனை பாதைகளில் என்னை நடத்தி வந்திருக்கிறார், இத்தனை சூழ்நிலைகள் என்னை நடத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் இன்னமும் சில இடங்களில எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனாலும் இன்னும் சில இடங்களில எனக்கு பயமா இருக்கிறது. ஆனாலும் இன்னும் சில இடங்களில ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனாலும் இன்னும் சில இடங்களில தெளிவாக நான் சில காரியங்களை பார்க்க முடியல, அறிந்து கொள்ள முடியல, அவருடைய குரலை கேட்க முடியல என்று இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வரப்போறவங்களுக்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வரப்போறவங்களுக்காக, உங்க மூலியமா அநேகர் தொடப்பட போறாங்களா அவங்களுக்காக அப்படின்னு சொல்லுங்க. என்ன சிலர் உட்காந்துருப்போம், இது எனக்கு இல்லையே அவங்களுக்கு தானே அப்படின்னு. அதை நான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வரப்போறவங்களுக்காக நீங்க ஆயத்தமா இருங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? நாம் தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம், எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம், என்னவென்று அறிந்திருக்கிறோம், நாம் எப்படி என்று அவரை அறிந்திருக்கிறோம். இதான் ரொம்ப முக்கியமானது. ஆமென். இன்னைக்கு உலகத்துல போய் நீங்க எல்லாரும் பொதுவா கேட்டீங்கன்னா இயேசு பத்தி தான், எனக்கு இயேசு பத்தி தெரியுமா அப்படின்னு. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இயேசு பத்தி தெரியாம நல்லாவே தெரியும் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், அதை தான் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறவங்க. ஆமென். இப்படிப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். பட் ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை என்னவென்று எப்படி என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், வேதம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எரேமியா புத்தகத்துல 1:5 நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவன் நம்மளை தாயின் கருவிலிருந்து தெரிவதற்கு முன்பாகவே என்ன செய்தாரா? பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படிதான் நம்மளை தேவனுக்கு அவ்வளவாக தேவன் நம்மளை தெரிந்து வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? தேவன் பாருங்க, நீங்கள் பூமியில தாயின் கருவியில நம் உருவாகிறதுக்கு முன்பாகவே தேவனுடைய சிந்தையில நம்ம உருவாயிருக்கிறோம். பரலோகத்துல முதலாவது உருவாயிருக்கிறோம். ஆமென். பரலோகத்துல அவருடைய சிந்தையில முதல்ல உருவாயிருக்கிறோம். அவர் அவ்வளவா நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறாராம். அவருடைய உள்ளம் கையிலே நம்மளை என்ன வைத்திருக்கிறார்? வரைந்து வைத்திருக்கிறாராம். எப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மளை வர்ணிக்கிறாரு பாருங்க. சோலமன் சொல்றாரு பாருங்க. சோலமன் புத்தகம், சோலமன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இல்ல, புக் ஆஃப் சோலமன், சாங் ஆஃப் சோலமன், உன்னத பாட்டு. அவன் உன்னத பாட்டு புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? யாராவது தெரியுமா இல்லையா? அது பைபிள்ல இருக்குது. அதை கேட்டுக்குவோம். உன்னத பாட்டு புஸ்தகம் ஒரு புஸ்தகம் பைபிள்ல இருக்கு, தெரியுமா தெரியாதா? அதுல பாருங்க சோலமன் எவ்வளவாய் ஆண்டவரை வர்ணிப்பார்னு. ஐயோ, எத்தனை பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் வர்ணிப்பீங்க? அவன் போன்ல பேசுவோம்ல, கண்ணே பொண்ணு, என்னது மனைவியா இருந்தாலும் சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் அது தன்னாலே வந்துடும் பேச்சு. ஆமென். புரியுதுங்களா? என்னெல்லாம் எவ்வளவு வர்ணிச்சு பேசுவோம். சோலமன் ஆண்டவரை அவ்வளவாய் வர்ணித்து பேசுகிறார். ஆமென். அவ்வளவு அழகாய் வர்ணித்து பேசுகிறார். அந்த புத்தகம் வீட்டுல போய் எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவரை நன்றாய் தெரிந்து கொள்ளணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று அதை நீங்க போய் படிங்க. ஹல்லேலூயா. படிங்க. பாருங்க, இந்த இடத்துல தேவனை நாம் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். எப்படி நாம் தெரிந்திருக்கிறோம், அவர் எவ்வளவாய் தெரிந்திருக்கிறோம், அவர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் அறிந்து இந்நாள் வரை நாம் நடந்து வந்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் நாம் சொல்ல போனால், நாம் தேவனை குறித்து தெரிந்திருப்பதற்கு தேவன் நம் மேல அல்லது நம்மளை நம்ப முடியுமா? Can God trust you? தேவன் நம்மளை நம்ப முடியுமா? இதுல பார்த்து சொல்லுங்க. இல்ல சும்மா அவங்கள பாருங்களேன், சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, அவங்கள பாருங்க. நீங்க பாக்குறதுலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஆமென். தேவன் நம்மளை நம்ப முடியுமா? ஹல்லேலூயா. Can God trust you? நாம் எவ்வளவு பாதைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த இரவிலே தெளிவாக ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஜாதிகளுக்குள்ள, எங்க வசனக்கு வேணாம் போச்சு, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன் சொல்றாரு.
அவரை போல வர்ணிக்க, அவரை போல அழகுள்ளவர், அவரை போல நம்ம பாட துதிக்க இனி ஒரு தேவன் வரப்போகிறது கிடையாது, இனி இல்லவும் இல்லை. அடுத்தது நம்ம அவரை சந்திக்கிறது பரலோகத்தில் தான். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை பரலோகம் தான் நமக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனமாய் கேளுங்கள் அருமையானவர்களே. இந்த ராத்திரி வேளையில் நான் ஒரு சில காரியங்கள் 3 பேரை நான் சொல்ல போகிறேன். 3 பேரை நம்ம குறித்து நான் பார்க்க போகிறோம். இதை நான் ஆங்கில ஆராதனையில நான் பிரசங்கம் பண்ணேன். ஆமென். நான் தமிழ்லையும் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு ஏவுதலா இருக்கிறது. ஆமென். ஒரு ஏவுதலா இருக்கிறபடினால நான் அதை உங்க மத்தியில நான் அதை பேசுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? ஆமென். நன்றாக கவனமாய் கேளுங்கள். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க மட்டுமல்ல, அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கணும்ன்றது வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆதலார் கர்த்தர் நிமித்தம் இல்லையே, 6:1 4:1 தானே. ஓ ரைட் ரைட், கீழே இருக்குது. ஓகே, வாசிங்க. எனக்கு நான் தமிழ் வாசிக்காதனால எல்லாம் குழப்படியா இருக்கிற மாதிரி இருக்குது. பாத்திரவான்களாக நடந்து. பாருங்க, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில இருக்கிறது மட்டுமல்ல, அதற்கு ஏற்றபடி நடந்து வாழ வேண்டும், இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம சொன்னேன், தேவன் நம்மளை நம்ப முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு சில பெற்றோர் பிள்ளைகள் அவர்களுடைய செய்யற சேட்டைகளை பார்த்து பெற்றோர்கள் நம்ப மாட்டாங்க. இவங்க நம்பவே முடியாது இவங்களை அப்படின்னு இருக்குதானே. நான் பண்ண சேட்டையெல்லாம் எங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இவனை தருதல, இவனை நம்பவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த காலத்துல நான் சொல்றது. ஆனா ஆண்டவர் என்ன நம்பினாரு, அது போதும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா சொல்றது? தேவன் நம்மளை நம்ப முடியுமா? தேவன் நம்மளை நம்புவதற்கு நம்ம ஏற்ற வண்ணமாக நம் நடக்க வேண்டும், காணப்பட வேண்டும், வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. யாருமே நம்மளை பார்க்காத ஒரு வாழ்க்கை, யாருமே நம்மளை கவனிக்காத ஒரு வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கையை, நம்ம வாழுகிற வாழ்க்கையை நம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் விரைவில் வரப்போகிறார். அவர் எப்படி வருவாராம்? ஆமென். எப்படி வருவாராம்? ரகசிய வருகை. திருடனை போல வருவார்ல, ரகசிய வருகை. ஆமென். அங்க திருடனை போல வருவார் சொல்லியிருக்கா வசனம்? தெரியலையே. இருக்கா? அப்படி இருக்கா பிரதர்? திருடனை போல எதுக்கு வர்றாரு இயேசு? உண்மைதானே? எதுக்கு திருடனை போல இயேசு வரணும்? அவன் அது நினைக்கிற, அது நல்லா கொஞ்சம் வீட்டுல போய் படிச்சு பார்ப்போம், எதுக்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு அப்படின்னு. ரகசிய வருகை ஒண்ணு இருக்கு, பாத்தீங்களா? ஆமென். அந்த வருகைக்கு தான் நம்ம ஆயத்தமா இருக்கணும். திருடனை போல வர்றது யாருக்கு தெரியுங்களா? அநியாயம் பண்றவங்களுக்கு மேபி இருக்கலாம். ஆமென். தெரியல, இயேசு வந்தவன பார்ப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்க, நாம் தேவன் நம்மளை நம்புவதற்கு எல்லா காரியத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் தீர்க்க தரிசனமான ஒரு ஜனக்கூட்டமாய் இருக்கிறோம், அல்லது நாம் ஒரு தீர்க்க தரிசனமான ஜனக்கூட்டமாய் இருக்கிறோம். நம்மளுடைய அடையாளத்தை நாம் மறந்துடக்கூடாது. நம்மளுடைய அடையாளம் நமக்கு என்னவென்று நல்லா தெளிவா தெரிந்திருக்கணும். பாருங்கள், வேதம் தெளிவா சொல்லுகிறது, தாயின் கருவில நம்மளை தெரிந்து கொண்டார் என்று, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று, நீங்கள் அபிஷேகப்பட்டவர்கள் என்று, உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் என்று, உன்னை முத்திரையிட்டிருக்கிறேன் என்று, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் தெளிவாக. அப்போ நீங்களும் நானும் நம்மளுடைய அடையாளம் என்னவென்று தெளிவாக தெரிந்து நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கடைசி நாட்களிலே. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவின் வருகை சமீபம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு சுரக்கா வரப்போறார். அதனால ஒழுங்கா வாழ்ந்து நம்ம சத்தியத்தை சொல்லி பரிசுத்தமா வாழ்ந்து இயேசுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. 2 காடி வச்சுக்கோ, 2 வீடு வச்சுக்கோ. ஆமென், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா சம்பாதிப்போம். ஆனாலும் இயேசுவோட வருகையில விட்டுற, எங்க இந்த வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டை விட்டுறக்கூடாது.
புரியுதுங்களா? இங்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய அடையாளத்தை நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யோவான் புத்தகத்திலே 1:12 நீங்கள் எடுத்து வாசித்தால், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாயிருக்கும்படி நமக்கு என்ன செய்திருக்கிறார்? பிள்ளைகளாயிருக்கும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொரு பகுதியில் ரோமர் 8:14 சொல்லப்படுகிறது, எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்களாம். பாருங்கள், நம்முடைய அடையாளம் என்னவென்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நன்றாய் தெளிவா. ஏனென்றால் இந்த அடையாளத்தை நாம் மறக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை, அற்புதங்களை, அற்புதமான காரியங்களை நம்ம பார்த்து இதை நம்ம மறக்கும் பொழுதுதான் நமக்கு சில குழப்படிலாம் வரும். சில நேரத்துல நம்ம மாறக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் வருது. எதுக்கு தெரியுங்களா? நம்ம மறந்து போகிறோம் யார் என்று. இவ்வளவு தூரம் நடத்தினவரை நம்ம பாடுன அழகா, ஆமென். இவ்வளவு தூரம் ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வந்தார், இனிமேல் கொண்டு போவார். ஆமென். 3 பேரை நாம் பார்த்து விட்டு நம்ம மற்ற காரியங்களுக்கு நாம் போவோம். வேதத்துல 3 நபர்களை நாம் பார்க்க போறோம். முதலாவது காலேப் என்ற ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். காலேப், ஜோஷுவா, கேலப் அண்ட் ஜோஷுவா. இரண்டாவது மனுஷனை பார்க்கும் பொழுது யார் என்றால் கிடியன். கிடியோன் தெரியுங்களா? இங்க யாரும் பேரு கிடியோன் பேரு இருக்கா? கிடியன். ஆமென். கிடியோனை நம்ம குறித்து பார்க்க போறோம். மூன்றாவது தாவீதை குறித்து நான் பார்க்க போகிறோம். இந்த மூன்று பெயரும் என்னென்ன காரியத்தில் செயல்பட்டார்கள், எப்படி செயல்பட்டார்கள், இவர்கள் தங்கள் யார் என்று அறிந்து அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தினார்கள். கர்த்தருக்குள்ளாக மட்டுமல்ல, அவர்கள் இருந்த சூழ்நிலையில எப்படி மேற்கொண்டு வந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் எப்படியாய் தேவனுக்குள்ளாக அவர்கள் பலப்பட்டு நின்றார்கள் என்று பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் சரித்திரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ நடக்கிற சூழ்நிலை நமக்கு பயப்படுறதா அல்லது பயமா இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறதா, அல்லது எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லுகிறதா, அல்லது ஆயத்தமா இருங்கள் என்று சொல்றதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதத்துல 1 யோவான் புத்தகத்துல, 2 யோவான் புத்தகத்துல, 3 யோவான் புத்தகத்துல நீங்கள் பார்த்தால் அந்தி கிறிஸ்து பக்கத்திலே நின்னுகிட்டு இருக்கிறான். ஹலோ, உங்களுக்கு தெரியுமா? நம்ம பக்கத்திலே தான் நின்னுகிட்டு இருக்கிறான் அந்தி கிறிஸ்து செயல்கள். எத்தனை பேர் நம்ம அதுல மாட்டிக்கொள்ள போகிறோம், வஞ்சிக்கப்பட போகிறோம். ஏதாவது இதை புதுசா வந்திருக்கீங்களா இயேசு அறியாதவங்க? உங்களுக்கு தான் மெசேஜ். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தான். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நம்முடைய பாருங்கள், அந்தி கிறிஸ்துவானவன் அவன் நம்முடைய பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான். நீங்கள் சுத்தி பார்த்தால் அவன் நம் பக்கத்துல தான் நின்று கொண்டான். ஆனால் நம்ம எப்படி ஜெயித்து வாழ போகிறோம், இதான் ரொம்ப முக்கியம். அசதியாய் இருக்கக்கூடாது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருந்து தீவிரமாய் ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு வசனம் 4:7 தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எச்சரிக்கையான ஒரு காலத்திலே நாம் வாழுகிறோம். எச்சரிக்கையான ஒரு காலங்களில் நாம் வாழுகிறோம். நமக்கு பல போராட்டங்கள் உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. திடன்கோள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா போராட்டமும் உண்டு. இயேசு நீங்களும் நானும் போனதை காட்டிலும் மேல என்ன போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, நம்ம வாழுகிற எல்லா ஆசீர்வாத வாழ்க்கை இந்த பூமியில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாத வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதை நாம் பார்த்து விட்டு நம் அடையாளத்தை மறந்துடக்கூடாது. அதை பார்த்து விட்டு நம்மளுடைய நிலையை கர்த்தருக்குள்ளாக இந்த காலங்களிலே நாம் எப்படி எச்சரிக்கையாக, நாம் எப்படி நம்ம தெளிவாக நம்ம வாழ்ந்து மேற்கொண்டு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளை ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு சபைக்கு வரனால எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக முடியாது? எத்தனை பேர் நினைக்கிற சபைக்கு வரனால பரலோகத்துக்கு போயிடலான்னு? ஒரு மூவி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மூவியா ஒரு ட்ரீலர் எல்லாரும் ஆராய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு
காணா போயிருவாங்க, பாஸ்டரும் சேர்ந்து காணா போயிருவாரு. அப்புறம் தான் தெரியும் அது ரப்சர்னு. அது ஒரு படமா என்னன்னு தெரியல, இது மூவியா என்னன்னு ஒரு வீடியோ கிளிப்பில் பார்த்தேன். அந்த மாதிரி இப்ப நடந்தா எப்படி இருக்கும்? இருக்கிறவங்க தான் போறவங்க போயிருவாங்க, இருக்கிறவங்க தான் எங்க காணோம் என்ன போராடிக்கிட்டு இருப்போம். நல்லா கவனமா கேளுங்க. யூ வுடன்ட் நோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டு எதுவுமே தெரியாது, ரகசியமான ஒரு நாட்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணலாம். ஆமென். இது கொஞ்சம் எச்சரிக்கையா சொல்ல வேண்டும் என்று ஒரு பரிசுத்த ஆவியின் உணர்த்துதல். ஜாக்கிரதையா இருங்க. ஆமென், கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம ஆயத்தமா இருப்போம். நம்மளோட அடையாளத்தை மறந்துடக்கூடாது. தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார், இன்னும் நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலையில பார்த்து நம்ம தடுமாறி எங்கேயாவது கால் எடுத்து வச்சிட வேண்டாம். புரியுதுங்களா? இங்கிட்டு கால் எடுத்து வச்சுட்டு இதுதான் பாலம் நினைச்சிட்டு, இதுதான் பாதம் நினைச்சிட்டு உள்ள போயிட வேணாம். புரியுதுங்களா? இங்கிட்டு தான் கால் எடுத்து வச்சுட்டு இது இன்னும் பெரிய ஒரு குழியா இருந்துற போது. தெளிவாக நம்ம இருப்போம். ஆமென். 3 பேரை பார்ப்போம். முதலாவது கேலப். கேலப் என்ற ஒரு மனிதன் தேவன் பாருங்க, மோசே இவர் தேவன் அழைத்த பிறகு அந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போற நாட்களிலே அந்த என்னதென்றால் செங்கடலை ஆமென் தாண்டின பிறகு எல்லாம் ஒரு அற்புதங்கள் நடந்த பிறகு அந்த 40 நாள் அங்க ஏன் தெரியுங்களா இருந்தாங்க? 40 நாள் என்ற 40 வருஷம் எதனால் அந்த வனாந்தரத்தில் இருந்தார்கள் என்றால், அவர்கள் கீழ்ப்படியில, தேவ பயம் அவர்களை விட்டு போய்விட்டது. அவர்கள் தேவனை மறந்தார்கள். அவர்கள் விக்கிரங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். பல கேள்விகளை எழுப்பினார்கள். தேவன் மேல் குற்றம் சாட்டினார்கள். அப்புறம் மோசே மேல் குற்றம் சாட்டினார்கள். பல காரியத்தை குறித்து தப்பாக பேசினபடினாலே ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா 40 வருஷம் வனாந்தரத்தில் கடங்கடான்னு சொன்னார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். அதுக்கு முன்பாக என்ன நடந்தது என்றால், இந்த வனாந்தரத்தில் இருக்கும் போது காலேப் 12 லீடர்களை மோசே தேர்ந்தெடுத்து, இந்த 12 கோத்திரத்தில் உள்ளவர்களை 12 லீடர்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்தார்? 12 பேரும் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினார். ஆமென். ப்ராமிஸ் லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு நீங்க போய் இந்த இடத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். இந்த இடத்தை வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல வேவு பார்த்துட்டு வர பொழுது என்ன நடந்தது என்றால், நல்ல கவனமா கேளுங்கள். நமக்கு இன்னைக்கு சில முக்கியமான நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அது நான் பிறகு வருகிறேன். 13ஆம் அதிகாரம் வசனம் 1-3 நீங்கள் பார்த்தீங்களா என்ன சொல்லப்படுகிறது என்று? இங்கே மோசே 12 பேரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த இடத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். ஆமென். வேவு பார்த்துட்டு வாங்க சொன்னார். அப்புறம் நீங்க 17-30 நீங்கள் பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 1 நான் சொல்றது என்ன ஆகுமோ, சாரி எந்த புத்தகம்னு சொல்லலையோ, ஓகே ரைட், மன்னிச்சிருங்க. நம்பர்ஸ் ஓகே. நம்பர்ஸ் என்ன ஆகுமோ 13ஆம் அதிகாரம் 1-3, 17-30 வசனம். அப்புறம் என்ன ஆகும் புத்தகம் 14ஆவது அதிகாரம் வசனம் 1-10. நான் இந்த கதையெல்லாம் சொல்லிடுறேன், இங்கே இருக்குது. ஆமென். அதை படிச்சுமா நீட்டா போயிட்டே இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? பிரைஸ் காட். ஆமென். இங்க சொல்றாரு நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்ட பிறகு இங்க என்ன நடக்குது என்றால், இவர்கள் போய் பார்த்துட்டு வரும் பொழுது இதுல 12 பேர் போனார்கள். 12 பேர் வரும்பொழுது திரும்ப நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து வாசிங்கள். நினைக்கிற இது வசனம் 30, வசனம் 30 எடுத்து வாசிங்கள். 13ஆம் அதிகாரம் வசனம் 30வது வசனம். சரி, 29 வாசிங்க சிஸ்டர். யாரு? இந்த 12 பேர்ல போயிட்டு வந்த 10 பேர் சொல்றாங்க. 17வது வசனம் வாசிங்க. சரி விட்டுருங்க, அது பிறகு நான் வரேன். ஓகே, நீங்கள் இந்த 29 நீங்க 28, 29, 30 நீங்க பார்க்கும் பொழுது இந்த 12 பேர் போயிட்டு 12 பேர் திரும்பி வரும் பொழுது இதுல 10 பேர் என்ன சொல்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தால், அவர்கள்
என்ன வார்த்தை கொண்டு வருங்க, அங்க முடியாது, இவர்கள் அமலேக்கியர்கள் ரொம்ப மிகுதியா இருக்கிறார்கள், அவர்கள் பலமா இருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட் கொண்டு வர்றாங்க. பயந்துட்டாங்க. ஆனால் 30வது வசனத்துல நீங்கள் கவனிக்கும் பொழுது காலேப் என்ன சொல்லுகிறார் என்றால், காலேப் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இவர்களை நாம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்படித்தானே வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். நல்லா கவனமா கேளுங்கள். ஆமென். நாம சொன்ன பாத்தீங்களா, சங்கீதம் 46:10 என்னது? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஐயோ, பைபிள் ஸ்டடி வைக்கிறேன் நினைக்கிறேன். ஆமென். நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன். இப்படிப்பட்ட தேவனை அறிந்தவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். யாரு? காலேப். ஏன் தெரியுங்களா? காலேப் அது நீங்கள் தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் 1 to 10 வாசிக்கும் பொழுது அவருக்குள்ள வேற விதமான ஒரு, எப்படி என்றால், அவர் பார்க்கிற விதம், அவர் பேசுகிற விதம், அவருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபடினாலே அவர் தன்னை யார் என்று அடையாளம் கொண்டார். எனக்குள் இருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 சொன்னது போல நன்றாய் அறிந்தார். ஆமென். நன்றாய் தேவனை அறிந்த ஒரு தேவனுடைய ஊழியர், நன்றாய் அறிந்த ஒரு தேவனை அனுபவித்த ஒரு தேவனுடைய ஊழியர். ஹல்லேலூயா. காலேப் பாருங்கள், காலேபுக்குள்ள வேற விதமான ஆவி, அப்படின்றால் அசுத்த ஆவி இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். இந்த பகுதியில பார்க்கும் பொழுது என்னவென்றால், நீங்களும் நானும் நம்மளை நன்றாய் அடையாளம் கொள்ள வேண்டும். நம் ஆண்டவருக்குள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று, நமக்குள் இருக்கிற அந்த பலன் யாருடையது என்று நாம் நன்றாய் அடையாளம் கொள்ள வேண்டும். காலேப் பார்த்த விதமோ வேற. காலேப் கொண்டு வரார் பாருங்க, எப்படி இவர்களை நாம் எளிதாய் ஜெயிக்க முடியும். ஆமென். எளிதாய் ஜெயிக்க முடியும். ஆனால் அங்க இருந்தவர்களோ ஜாயன்ட்ஸ், அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல இருந்தவர்களோ ஜாயன்ட்ஸ், அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. ஆனால் இவர் வேற விதத்துல அவர் என்ன செய்கிறார், அங்க போயிட்டு சில அடையாளங்களை கொண்டு வர சொன்னார் மோசே. அங்க போயிட்டு அந்த பழங்களை பறித்து கொண்டு வாங்க, இந்த பழத்தை கொண்டு வா, இந்த பழத்தை கொண்டு வாங்க, அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இங்க வந்துட்ட பிறகு அங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்க நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு அந்த 10 பேர் சொல்றாங்க. பாருங்க, இந்த ராத்திரி வேளையில நமக்குள்ள பல லீடர்கள் இருக்கலாம், பலர் நம்மளோடு நடந்து வரலாம், பலர் நம்மளோடு கூட்டம் இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் தனித்து இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவிக்குள்ளாய் நடத்தப்படுகிறவர்கள், அவர்களுடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருடைய வாழ்க்கை தனித்திருக்குமா, டிஃபரண்ட் தென் அதர்ஸ். 10 பேரும் 12 பேரும் கூட வந்தாங்க. ஆனா 10 பேர் வேற விதமான ஆவியா இருந்தது. இவங்களுக்குள்ள, காலேபுக்குள்ள இருந்த ஆவியோ கர்த்தருடைய ஆவியானவர். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, இவங்களெல்லாம் எளிதா ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கவனமாய் கேளுங்கள். நம் இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் நம்ம கூட இருக்கிற மாரி இருக்கும். ஆனா நீங்க மட்டும்தான் தனித்து நிக்கணும். சில நேரத்துல நீங்க மட்டும்தான் அதை ஜெயிக்கணும். நீங்க மட்டும்தான் அதை வெற்றியை கொள்ளணும். நீங்க மட்டும்தான் அதுல போராடணும். நீங்க மட்டும்தான் அதுல நீங்க கடந்து வரணும். நீங்க மட்டும்தான் வித்தியாசமாய் பார்க்கணும். எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போல நம்ம பார்த்துட்டு குழியில போய் விழ முடியாது. ஹலோ. ஆமென். நம்ம தனித்து இருக்க வேண்டும். நம்ம தேவனை அறிந்தவர்கள் நம்மளோட அடையாளம் என்னவென்று நல்லா தெரியும். 2வது காரியம் நம்ம அடுத்தது பார்க்க போறது கிடியன். ஆமென். மத்த சில நேரத்துல அந்த காரியத்துல நான் சொல்ல வருகிறேன். ஆமென். Caleb has a different spirit. புரியுதுங்களா? காலேபுக்கு வேற விதமான வித்தியாசமான அவர் ஆவி கொண்டவரா இருந்த பரிசுத்த ஆவியானவர். 2வது காரியம் நம்ம ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள். ஆமென். 6ஆம் அதிகாரம் வசனம் 11 to 13 வரை நீங்கள் பார்க்கும் பொழுது இங்க இன்னொரு மனுஷன் இருந்தார். இவரை யாரு? கிடியன். ஆமென். இந்த கிடியன்
அவரு மீடியானார எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இவர் மட்டும் ஒளிஞ்சு கொண்டு அவருக்கு தேவையானது மட்டும், அவருக்கு சொந்தமானது மட்டும் சுயநலமாய் செய்து கொண்டிருந்தார். புரியுதுங்களா? தனக்கு தேவையானது சொந்தமாக சுயநலமாய் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த இடத்துல கீடியன், அந்த நீங்கள் 11 இருந்து 13 வாசிங்க, எனக்கு கொஞ்சம் வாசிங்க விரைவாக. அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். 3வது வசனம். கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானினர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஆமென். நீங்கள் அடுத்தது நீங்கள் 7ஆம் அங்க என்ன சொல்றாருன்னா 13வது வசனத்துல 11வது வசனத்துல பராக்கிரமசாலியே என்று தேவன் கிடியனை பார்த்து சொல்லுகிறார். இந்த கதையை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவர் என்ன சொல்றார்? புலம்புகிறார். இவ்வளவு தூரம் விடுதலை ஆக்கி இப்படி கொண்டு வந்தாரு ஆண்டவர், இப்படி ஆண்டவரே நீங்க பாக்குறீங்களே, இதெல்லாம் மீண்டுமா நடக்கிறதுக்கு என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறார்? கிடியனை மீண்டும் பாருங்கள். கிடியன் ஒரு பயந்தாங்கோலி, கவர்ட். ஆமென். பயந்தாங்கோலி. அவரு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னை மறைத்து கொண்டு பயந்து கொண்டிருந்தார். ஆனா கிடியனை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலி என்று. கிடியனை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலி என்று. பிறகு என்ன நடந்தது என்றால் 7ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் இந்த கிடியனை எழுப்பி இந்த மிடியானர்களை ஜெயிப்பதற்கு 10,000 பேர் இவர் சேர்த்தாரு. எத்தனை பேரு? 10,000 பேர் சேர்த்தாரு. ஆண்டவர் இவனுங்க எல்லாம் யாரும் வேண்டாம், நீ 300 பேர் மட்டும் கொண்டு வா அப்படின்னாரு. ஆமென். டெஸ்ட் பண்ணாரு. தண்ணி கிட்ட கொண்டு போயிட்டு என்ன செஞ்சாரு? டெஸ்ட் பண்ணாரு. எவன் எப்படி குடிக்கிறான்னு. கையில எடுத்து குடிக்கிறவன் இருக்கான், முழுகி குடிக்கிறவன். அவன் யாரை தேர்ந்தெடுத்த 300 பேர் மட்டும் போதும், மற்றவனுங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பு சொல்லிட்டார். இந்த 300 பேரு, அந்த கதையை நான் அதை படிக்கும் பொழுது வா, எவ்வளவு ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். எவ்வளவு பேரு முக்கியம் இல்ல, நீங்கள் தன்னுடைய தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளணும். அதாங்க ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பலசாலி, அவர் என்ன செய்ய முடியும் என்று. இந்த கிடியனை கொண்டு ஆண்டவர் இந்த மிதியானர்களை எல்லாவற்றையும் ஜெயித்தார். 300 பேரை வச்சு ஜெயித்தார். ஆமென். 300 பேரை வச்சு ஜெயித்தார். நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. நான் அதை சொல்லிட்டு போனா ரொம்ப நேரம் ஆயிரும். 3வது ஆமென். 3வது யார் என்றால் கோலியாத்தை நம்ம பார்க்கிறோம். கோலியாத்தையும் டேவிட்டையும் பார்க்கிறோம். கோலியாத்தையும் டேவிட் தான் பார்க்கிறோம். கோலியாத் சொல்லிட்டேன். ஆமென். டேவிட்டும் கோலியாத்தையும் நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் நீங்கள் 45ல இருந்து 50 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தால் எப்படி தாவீது கோலியாத்தை ஜெயித்தார். புரியுதுங்களா நான் சொல்றது? எப்படி தாவீது கோலியாத்தை ஜெயித்தார் பாருங்கள். இவர்களை எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்றால், நம்மளுடைய அடையாளம் என்ன, நாம் யார் என்று நன்றாய் தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் ஜெயிப்பதற்கு நம்ம எந்த ஒரு தடையுமே இல்லை. நம்ம முன்னுக்கு போவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. நாம் வெற்றி செல்லுவோம். நாம் எந்த காலத்திலும் எந்த நாட்களிலும் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். பாடல் ஒண்ணு இருக்கு, என்னது? கர்த்தருக்குள் இல்ல ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. என்னது? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அவன் கோடி கோடி ஸ்தோத்திரம், நமக்கு ஜெயம் கொடுப்பார். புரியுதுங்களா? பாருங்க, இந்த தாவீது ஒரு மெய்ப்பன், சின்ன வயது. ஆமென். இவரை தேவன் தெரிந்து கொண்ட பிறகு இவர் வராரு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு வராரு. வந்துட்டு என்ன செய்யறாரு? அவர் என்னென்ன செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சூழ்நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் ஆமியில உள்ளவங்க என்னது, இந்த பெலிஸ்தியனை ஜெயிக்க முடியல.
அவர்கள் பலசாலியா இருந்தார்கள், ஜெயிக்க முடியல, எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் பாருங்க, இவர் அபிஷேகப்படுத்திட்ட பிறகு இவர் என்ன செய்கிறார் என்றால், இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க யாருமே ஒண்ணு செய்ய முடியலன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இவரு என்ன இவனுங்கெல்லாம் ஒண்ணு செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவிடத்துல போயிட்டு கேட்கிறாரு, சவுல் இடத்துல நான் போறேன்னு. சவுல் அவரு நல்ல ஞானி. சவுல் வெரி இன்டெலிஜென்ட் மேன், வெரி இன்டெலக்சுவலி வெரி எடிகேட்டட் மேன். இதெல்லாம் போட்டுக்கிட்டு போ அப்படின்றாரு. என்னது இந்த ராணுவத்திற்கு, நீ உனக்கு எந்த பயிற்சியும் கிடையாது, எந்த அனுபவம் இல்லை அப்படின்னு. அவர் போயிட்டு நிக்கிறார் பாருங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அவர் போய் நிற்கும் போது என்னோட தேவனோட நாமத்துல பெலிஸ்தீன் அந்த ஜெயன் அந்த கோலியாத்துக்கு இடத்துல சவால் விடுறார். அதனால ஏன் நான் சொல்ல வரேன்றால், நம்மளோட அடையாளம் என்னவென்று ஆண்டவருக்குள்ள தெரிந்தால், நீங்களும் நானும் யார் என்ற அடையாளத்தை கண்டு கொண்டால் நாம் எப்பயுமே ஜெயிப்போம். ஆமென். சரி, எப்பயுமே நம்ம ஜெயிப்போம். நாம் எப்பொழுதுமே முன்னுக்கு நின்று தைரியமாக நம்ம சாதிக்க முடியும், நம்ம முன்னுக்கு போக முடியும். எந்த சூழ்நிலையும், கோலியாத்தும் சரி, மீடியனாரும் சரி, அப்புறம் என்னது அங்க இருக்கிற யாருமே சரி, நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவர் நம் யார் என்று அறிந்து கொள்ளணும். நல்லாங்க, இன்னைக்கு நம்ம போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது, நாளைக்கு நல்லா இல்ல. அவன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், நாளைக்கு ஏதாவது சோர்ந்து போயிடுறோம். இன்னைக்கு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தது வேற இருக்கு, நாளைக்கு ஒண்ணு வரலன்னா சோர்ந்து போயிருப்போம். ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம் என்னது பதில் வரலன்னா என்னது ஆண்டவர் கேட்கலையா? புரியுதுங்களா நான் சொல்றது என்ன சொல்றேன்னு? சிம்பிளா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? இந்த 3 விதமான காரியங்கள், 3 விதமான மனிதர்களை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே நம்ம சில சவால்களை சந்தித்துக் கொண்டேதான் இருப்போம். You will have a challenges, you will encounter a different kind of challenges. நம்ம வேற விதமான சவால்களை நம்ம சந்திப்போம் இந்த பூமியில. இயேசு சொன்னார், இந்த பூமியில உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் இயேசு ஒண்ணுமே நடக்காது நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு? இல்ல, இதெல்லாம் நடக்கும், ஆனால் நீங்க ஜெயிப்பீங்க. எப்படி நாம் ஜெயிப்போம்? நம்மளோட அடையாளம் கர்த்தருக்குள்ள யார் என்று நன்றாக அறிந்து கொண்டார். நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வாழ்ற விதமே, பேசுகிற விதமே, நம்ம எல்லா காரியத்திலும் ஜெயித்து வாழுவோம். பாருங்கள், காலேப் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டார். கிடியன் தேவன் தொட்ட பிறகு அவர் 300 பேரை வச்சு மீடியான்களை ஜெயிச்சார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க தாவீது, ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் என்ன செய்தார்? அந்த கோலியாத்தை ஜெயிச்சார், அந்த படையை ஜெயிச்சுட்டாரு. யாருங்க சொன்னா? இன்னைக்கு நம்ம அந்த ஜெயத்துல தான் நம்ம வாழணும். இன்னைக்கும் அதே ஜெயத்தோடு தான், அதே தேவனை தான் ஆராதிக்கிறோம். அதே அபிஷேகம், இன்னும் கூடுதலான அபிஷேகம். ஆமென். A prophetic anointed people. ஹல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஆமென். 5 காரியங்களை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஐடென்டிட்டி ஆஃப் a prophetic people. நாம் நம்மளுடைய அடையாளம் என்ன? ஒரு தீர்க்க தரிசனமான ஜனங்களோட அடையாளம் என்ன? தலைப்பு, தீர்க்க தரிசனமான ஜனங்களுடைய அடையாளம். ஆமென். தீர்க்க தரிசனமான ஜனங்களுடைய அடையாளம். ஹல்லேலூயா. நிறைய இருக்கிறது, நமக்கு அது நேரம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் சுருக்கா நான் சொல்லிட்டு போகிறேன். என்ன தடை, என்ன தடையா இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில? அநேக நேரத்துல பாருங்க, what are the hindrances stop you moving forward? எப்படிப்பட்ட தடைகள் நம்மளோட வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியாம இருக்கு? இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். காலேப் பார்த்தோம், 12 பேரு இந்த கூட இருந்தவங்க தடை. புரியுதுங்களா? நெகட்டிவ் என்ன கொண்டு வந்தாங்க. அடுத்தது யாரு? கிடியன். ஆமென். அங்க ஒரு தடை. பட் ஆனால் 10,000 பேர்ல 300 பேர் போதும். இங்க கோலியாத்து, இவரை ஜெயிக்கிறதுக்கு படையா நின்றது, ஆனால் என்னது ஜெயிக்க முடியல. ஆண்டவர் வரணும். ஹல்லேலூயா. என்ன தடைகள்? முதலாவது நமக்கு என்ன தடை என்றால் பயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயம். எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா அந்த வார்த்தைய? எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்கா? பயம், ஃபியர். சில நேரத்துல இந்த பயம்தான் நம்மளை முன்னுக்கு போகாதபடிக்கு சில நேரத்தில் நிப்பாட்டும். ஏன்? தேவன் சொல்றான், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி கொடுத்திருக்கார். 1 தீமோத்தேயு புத்தகத்துல 1:7 எடுத்து வாசிச்சு பாருங்க. கொஞ்சம்
கொஞ்சம் ஹானஸ்டா சொல்லுமா பதிலு? ஆமென். பரவாயில்ல. ஆமென். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணோம். ஆமென். எத்தனை பேரு உங்களுக்கு எனக்கு சில நேரத்துல சில இடத்துல பயம் இருக்குன்னு இருக்கு? கையை உயர்த்துங்க. தைரியமா கை உயர்த்துங்க, பயப்பட வேண்டாங்க. ஐயா நல்லா வேகமா தலை எல்லாம் உயர்த்துங்களேன். பயம் இருக்கு தானே? இந்த பயம்தான் பாத்தீங்களா, ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறோம். ஜெபம் பண்ற விசுவாசம் இருக்கு, ஆனா பயம் இருக்கு ஒரு பக்கத்து. இது அவ்விசுவாசம் சொல்றதா? இல்ல, பயம். அவ்விசுவாசன்றது வேற, பயம். என்ன குறித்த பயம்? முன்ன நடந்ததே, இது நேத்து நடந்ததே, ஒரு காலம் நடந்ததே, ஒரு சம்பவம் நடந்ததே, இந்த பயம். ரெண்டாவது ட்ரோமா, போபியான்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? போபியா, ட்ரோமா எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? கையை உயர்த்துங்க. நிஜமா பயப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த நம்ம ஆளு கை உயர்த்துறாரு. ஆமென். கையை உயர்த்துங்க நல்லா, நான் பார்க்கணும். ஆமென். பிரைஸ் காட். ஏன்னா இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சவால், நம்ம சேலஞ்சஸ், இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வரணும். ஆமென். எத்தனை பேர்த்துக்கு ஃபெயிலியர்? நான் ஃபெயிலியர் அப்படின்னா தோல்வி. ஆமென். இதெல்லாம் தடை, நம்மட வாழ்க்கையில தடை. ஏன் தெரியுங்களா? முன்னுக்கு கொண்டு போக முடியாது. இந்த சம்பவத்துல, இந்த காரியம், இந்த இடத்துல எனக்கு தோல்வி ஆயிடுச்சு, இந்த தோல்வி, அந்த தோல்வியை நினைச்சே நமக்கு முன்னுக்கு போக முடியல. எத்தனை பேர்த்துக்கு இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு. அவங்கள நான் கொண்டேம் பண்ணல, மாலா மாரி அதட்டி மிரட்டி சொல்லல. புரியுதுங்களா? ஆமென். இதுல இருந்து தேவன் நமக்கு வெற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தது இன்கேப்பபிள். நான் தகுதி இல்லை, ரைட்? தகுதி இல்லையா? அப்படி வரும். இன்கேப்பபிள், தகுதி இல்லை, ரைட்? இன்கேப்பபிள் என்ன சார்? நான் தகுதி இல்லை தானே சொல்லுவாங்க. இயலாமையா? இயலாமை, ரைட்? அது இக்னோரன்ட்ல, இயலாமை. ஓகே, இன்கேப்பபிள். ஆமென். தகுதி இல்லை, தகுதி இல்லை, டிஸ்குவாலிஃபைட். ஓகே, இன்கேப்பபிள், இயலாமை. ஆமென். புரியுதுங்களா? நம்ம எத்தனை பேர்த்துக்கு அது எப்படி சொல்றது, எப்படி விவரிக்கிறது? இயலாமை. ஆமென். நான் அறியாம, புரியுதுங்களா? நான் சில காரியத்தை அறியாம இருக்கிறேன், புரியாம இருக்கிறேன், இன்னும் தெளிவு இல்லை, இன்னும் அதை தெரிந்து கொள்ளணும், இன்னும் அதை பார்க்கணும், இன்னும் அதை அறிந்து கொள்ளணும்னு அது நான் அறிந்து கொள்ளல. ஆமென். அது எத்தனை பேர் இருக்கிறீங்க? அடுத்தது பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த சம்பவங்கள், பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்மளை முன்னுக்கு கொண்டு போகாது. எத்தனை பேர்த்துக்கு ஒரு காலத்துல இப்படி நடந்துருச்சு, திரும்பி நடந்துருமோன்று அப்படின்னு கையை உயர்த்துங்களேன். பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது அந்த மாதிரி இல்லையா? பரவாயில்லையா? ஆமென். பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், புரியுதுங்களா? கடந்த சில அனுபவங்கள், வாழ்க்கையில நான் கடந்து வந்த சில காரியங்கள், இனி நான் இந்த மாதிரி போயிருனோ, இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், ரைட்? ஓகே. அடுத்தது நம்மளோட பலவீனம். ஆமென். நம்மளுடைய பலவீனம், வீக்னஸஸ், நம்மளுடைய பலவீனம். இந்த பலவீனம் தான் நம்மளை முன்னுக்கு கொண்டு போகாம இருக்கிறது. பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. புரியுதுங்களா? அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, திரும்பி மோசேயை பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க அங்கதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அங்கதான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம், அதையும் திரும்பி இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து 40 வருஷம் என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. நாங்க அங்கேயே செத்து போயிருப்போமே, இங்க வந்து என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு. புரியுதா? பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கடந்த சம்பவங்கள் நம்மளோட வாழ்க்கையில திரும்பி நம்மளை பின்னாலதான் கொண்டு போகும், நம்மளை முன்னுக்கு கொண்டு போகாது. அடுத்து என்னது? வீக்னஸஸ், நம்மளோட பலவீனம். ஆமென். நம்ம ஒரு சில நேரத்துல பலவீனத்தினால என்ன செஞ்சிரும், நம்ம சரி விட்டுருவோம்,
நம்ம அந்த முயற்சி எடுக்க மாட்டோம். சில நேரத்துல பலவீனத்தினால சோர்ந்து போயிருவோம், பலவீனத்தினால ஜெபிக்க மாட்டோம், பலவீனத்தினால வேதத்தை வாசிக்க மாட்டோம், பலவீனத்தினால சர்ச்சுக்கு போக மாட்டோம், பலவீனத்தினால சில சம்பவங்கள்னால என்ன செய்யறது, நம்ம அலட்சியப்படுத்திடுறது, உதாசீனப்படுத்திடுறது. பலவீனங்கள் பிசாசானவன் அதுல தந்திரமாய் நம்மளை மேற்கொள்வான். கவனமா இருக்க வேண்டும். அடுத்தது ஆமென், சந்தேகம். ஆமென், சந்தேகம். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னது, எல்லா அற்புதத்தையும் பார்த்தாங்க, அப்பயும் சந்தேகம் வந்ததா இல்லையா? சந்தேகப்பட்டாங்க. எல்லா அற்புதத்தையும் ஆண்டவர் எகிப்து தேசத்துல இருந்து விடுதலை கொண்டு வந்து எல்லா அற்புதத்தையும் பார்த்தாங்க, அங்க வந்து மறுபடியும் சந்தேகம். புரியுதுங்களா? இந்த மாரி எண்ணங்கள், இந்த மாரி சந்தேகம் இன்னும் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? நாம் கடந்து போய்கிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை எனக்கு சந்தேகமா இருக்குது, நான் செய்யறது சரியா தவறான்னு தெரியல, நான் எடுத்திருக்கிற முடிவு சரியா தவறான்னு தெரியல, நான் போகிற பாதை எனக்கு சரியா தவறான்னு தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்குது. டவுட் எப்பொழுதும் ஒரு கேள்விக்குறியான சந்தேகமானது. அருமையானவர்களே, நெகட்டிவ் வேர்ட்ஸ். எத்தனை பேரு நம்மளை இந்த நெகட்டிவ், தமிழ் என்னது, எதிர்மறையான எதிர் ஆமென். ஜெசிகா நீங்க சொல்லுங்க. ஜெசிகா, ஐயோ வாயில வரமாட்டுதே. ஆமென். உற்சாகப்படுத்தாத வார்த்தை அப்படி போட்டுருவோமே, அது அதை சொல்லி வேற வார்த்தையா போயிடுச்சுன்னா, ஆமென், உற்சாகப்படுத்தாத வார்த்தை அப்படின்னா அது கொஞ்சம் கூட நம்மளை சந்தோஷப்படுத்தாத வார்த்தை, நம்மளுக்கு முன்னுக்கு முயற்சி, நம்மளுக்கு பலத்தை கொடுக்காத வார்த்தை. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, இந்த 12 பேர் 10 பேர் திரும்பி வந்து சொன்னது என்ன? நெகட்டிவ் வேர்ட்ஸ். நெகட்டிவ் வேர்ட்ஸ். புரியுதுங்களா? நம்மளோட வாழ்க்கையில முன்னுக்கு போகாதபடி நம்மளை தடை செய்கிற இந்த 10 காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில இதெல்லாம் அகன்று போகணும். இதெல்லாம் சேலஞ்சஸ், இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய காரியங்கள். இது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில ஜெயித்து வரலன்னு சொன்னா, நம்ம வாரம் சர்ச்சுக்கு வருவோம், நம்ம எல்லாம் செய்வோம், ஆண்டவருக்குள்ளதான் நடப்போம், ஆனால் இதுல இருந்து இடத்துல இருந்து நம்ம ஜெயிச்சு வந்துட்டே இருக்கணும். நாம ஜெயிச்சு வந்துட்டே இருக்கணுங்க. எதுக்கும் பிசாசன் சொல்லுகிற இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம பார்த்து நம்ம சோர்வு அடைந்து நம்ம இடம் கொடுத்துற வேண்டாம். இதெல்லாம் சவால்கள், இதெல்லாம் நம்ம பூமியில நம்ம பார்க்க வேண்டிய சவால்கள், சந்திக்க வேண்டிய காரியங்கள். இது எல்லாம் தான் நம்ம ஜெயிச்சு வரணும். இது எல்லாம் தான் ஜெயிச்சு வரணும். புரியுதுங்களா சொல்றது? அதனால நம்ம இந்த சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம அனுதினமும் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கடந்த காரியங்கள், கடந்த சம்பவங்கள் நம்மளுக்கு முன்னுக்கு கொண்டு போகாதபடிக்கு தடை பண்ணுகிற இந்த காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அடையாளம் கண்டு கொண்டு, நாம் நம்மளுடைய அடையாளம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை நாம் எப்படி ஜெயிக்கணுமோ ஜெயிச்சு வரணும். தேவனோட வார்த்தையிலும் ஜெபத்திலும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எப்படி நாம் தீர்க்க தரிசனமான ஜனங்கள் இந்த காரியங்களிலே நம்ம முன்னுக்கு போவது மட்டுமல்ல, நாம் அதை எப்படி நாம இந்த காரியங்களை சந்திக்கிறதற்கும் ஜெயிப்பதற்கும் என்னென்ன அவசியமான சில என்ன சொல்லலாம், சில டூல்ஸ், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சில தேவைப்படுகிற சில முக்கியமான நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற சில காரியங்கள். ஆமென். முதலாவது knowing your authority in Christ. நம்மளுடைய கிறிஸ்துக்குள்ள நம்மளுடைய அடையாளம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது கிறிஸ்துக்குள் நம்முடைய அதிகாரம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மத்தேயு புத்தகத்துல 16:19 எடுத்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, பூமிகளை எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும், பூமிகளை எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும். வேதம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மத்தேயு புத்தகத்தில் 28வது அதிகாரம் நீங்கள் 18வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது அங்க என்ன வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயேசு சொன்னார். அதே அதிகாரத்தை தான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்திருக்கிறார்? மார்க்கு புத்தகத்துல 16வது அதிகாரத்துல வசனம், நீங்கள் 9வது வசனம். ஆமென். மார்க்கு 16வது அதிகாரம் வசனம் 9. ரைட், 9 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? மார்க்கு 16 இல்ல 15 எடுத்து 16-15 போடுங்க.
ஆஹா நீங்கள் உலகமெங்கும் போய் ஆஹா சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். ஆஹா விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். 17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் பாருங்கள், அடையாளங்கள் யாவன அப்படின்னா தேவன் நமக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், இன்னொன்னு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். வாசிங்க, சுருக்க வாசிங்க சிஸ்டர். ஆஹா நவமான பாஷைகளை பேசுவார்கள், ஆஹா சர்ப்பங்களை எடுப்பார்கள், ஆஹா சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தும். 18 வியாதிஸ்தரின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பாருங்கள், நல்லா கவனமா கேளுங்கள். இவ்வளவு அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், இவ்வளவு அத்தாரிட்டியும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால வல்லமையால் நிரப்பப்பட்டவர்கள் இது எல்லா காரியத்தையும் செயல்பட முடியும், செய்ய முடியும். ஆமென். நாம் கிறிஸ்துக்குள் நம்முடைய அதிகாரம் என்னவென்று தெரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? இது தெரிந்துகிட்டோன்னு சொன்னா நாம் சொன்ன அந்த 10 காரியம் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. நம்முடைய அடையாளம், நம்முடைய அதிகாரம் கிறிஸ்துக்குள்ள. 1 கொரிந்தியர் 16:9 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 16:9, எப்பொழுதுமே தடைகள் இருக்கும், ஆனாலும் தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இரண்டாவது பகுதி, இரண்டாவது காரியம் என்னவென்றால், we need to ask God for the tools. நாம் தேவனிடத்துல நாம் எப்படி இந்த காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், அவர் நம்மளை நடத்துவார், நமக்கு தெளிவாக சில காரியங்களை காட்டுவார், பேசுவார். பாருங்கள், எப்படி காலேபு ஒரு வித்தியாசமான ஆவி உடையவராய் இருந்தார் என்றால், அவருக்கு தெரியும் இதை நான் ஜெயிக்க முடியும் என்று, அவருக்கு தெரியும் இதை நாம் மேற்கொள்ள முடியும் என்று. ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய கண்கள் தேவை. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய பார்வை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். எப்படியாகிலும் நாம இந்த பார்வை இருந்தால் நம் எல்லா காரியத்தையும் வித்தியாசமாக பார்ப்போம். ஆமென். நம்ம சொன்ன பாத்தீங்களா, நாம் மட்டும் தனித்திருந்து வித்தியாசமாய் பார்க்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த காலேப் இந்த வித்தியாசமாய் பார்த்தார். அது மட்டுமல்ல, இவர் அப்படி இருந்தபடினாலே அவர் மேற்கொள்ள முடிந்தது, ஜெயிக்க முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? 3 காரியம். அதுல நமக்கு பரிசுத்த ஆவியானோட தயவு எப்பொழுதும் தேவையா இருக்கிறது. எப்படி இந்த ஜெயத்திற்குள்ள ஜெயிச்சு நம்ம இந்த காரியங்களை வெற்றியாக வாழ வேண்டும் என்று இந்த 10 காரியம் சொன்ன பார்த்தீங்களா, இதுல எப்படி நம்ம ஜெயிச்சு வாழணும், எப்படி மேற்கொண்டு வாழணும். ஒன்றாவது, நமக்கு பரிசுத்த ஆவியின் புதிய பலத்தை கொடுப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியின் புதிய பலத்தை கொடுப்பார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும்போது, நீங்கள் பலன் அடைந்து. நெகேமியா புத்தகத்துல 1:8 நீங்கள் பார்க்கலாம். ஆமென். தேவனுடைய பலன். ஆமென். சகாரியா 4:6 நீங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியான பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் கூடும். இரண்டாவது காரியம், ஆமென், ஸ்டெப் ஃபார்வர்ட் boldly with authority. நம்ம என்ன செய்வோம்? தைரியமாக, அதிகாரமாக முன்னுக்கு நம்ம செல்வோம், நமக்கு நடப்போம், போவோம். ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. பேதுரு எப்படி பாருங்கள், அப்போஸ்தலர் 4:13 பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பிறகு பேதுரு என்ன செய்தார் என்றால், அவர் தைரியமாய் பிரசங்கம் பண்ணார். தைரியமாய் பிரசங்கம் பண்ணார். அது மட்டுமல்ல, அவர் பிரசங்கம் பண்ணது மட்டுமல்ல, 2வது அதிகாரத்துல நீங்கள் பார்க்கலாம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, யோவான் பேதுரு தேவாலயத்துக்கு போகும்பொழுது என்ன சுகம் நடந்தது. ஆமென். தைரியம், நமக்குள்ள ஒரு புதிய பலன் மட்டுமல்ல, தைரியத்தை தேவன் கொண்டு வருவார் ஜெயிப்பதற்கு. 3வது காரியம், நாம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 சாமுவேல் புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 45-50 பார்த்தீங்கன்னா, தாவீது கோலியாத்தை ஜெயித்தார். 5 கல்லுல 1 கல்லை எடுத்து அடிச்சு கோலியாத்தை ஜெயித்தார். ஆமென்.
புரியுதுங்களா சொல்றது? 5 கல்லு பொறுக்கிட்டு போனாரு, ஒரே கல்லுல கோலியாத்தை ஜெயிச்சாரு. தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டு. சவால்கள் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சவால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, நாளைக்கு தான் முதலாளி உங்களோட பாஸ் ஏதாவது நம்ம கடுப்பேத்துற மாதிரி அதை பண்ணுவானுங்க. இந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல? அவன் அங்கதான் போன ஏதாவது பண்ணுவானுங்க, கஸ்டம்ல ஏதாவது நடக்கும். நாதன் என்னோட குட் ஃப்ரெண்ட், 37 இயர்ஸ் ஃப்ரெண்ட், அவன் மீட் பண்ணுவான். அவன் ஏதாவது நடக்கும் குடும்பத்திலேயாவது, ஜெபம் பண்ணிட்டு அப்பதான் வெளியே வருவோம், ஏதாவது குடும்பத்துல வரும், ஏதாவது ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் ஜெயிச்சு வரணும். இதெல்லாம் சவால். இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பொறுமையை சோதிக்கிறாரு, நம்மளை டெஸ்ட் பண்றாரு, நம்மளை உருவாக்குகிறாரு. ஆமென். இது எல்லாமே ஆண்டவர் நம்மளை உருவாக்குற இடம், பொறுமையை சோதித்து நம்ம உருவாக்குற இடம். ஹல்லேலூயா. ஆமென். டேக் பொசெஷன். நம்மளுடைய இதை நம்ம எடுத்துக்கொள்வோம். தேவன் எதெல்லாம் நமக்கு பாருங்க, காலேப் சொல்றாரு, நம்மளோட இதுங்க என்னது, இந்த கானான் தேசம் நம்மளுடைய ஆண்டோட வார்த்தை சொல்லியாச்சு, போய் எடுத்துக்கொள்ளுவோம். அவ்வளவுதான். சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்வேன், என்னுடையது எனக்கு தான் சொந்தம். யாருமே சொல்ல மாட்டீங்க. சரி, ஆமென். எனக்கு தேவன் எனக்கு கொடுத்ததை நியமித்தது எனக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. அது யாரும் எடுக்க விடக்கூடாதுங்க. எந்த காரணத்தினாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா நான் முடிக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தம், see the promises of God with a prophetic eye. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களில பார்ப்போம். அது இன்னைக்கு நடக்காட்டினாலும் பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடியதா இருக்கும். ஆமென். அது 10 வருஷம் கழிச்சு நடக்கும். நம்ம சில நேரத்துல என்ன தெரியுமா நடக்கும், அது இப்பயே நடக்க கூடாதா, இப்பயே நடக்க கூடாதா? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருந்தாங்க. யாரு கூட? இந்த ஜெயன்ட்ஸ் கூட போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணாங்க, ஜெயிச்சிருவாங்கன்னு. நடக்கவே இல்லை. ஆனால் தேவன் தாவீதை கொண்டு வந்துதான் ஜெயிச்சார். சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள் இன்னைக்கு நடக்க வேண்டியதா இருக்கும், நாளைக்கு நடக்க வேண்டியதா இருக்கும், 10 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டியதா இருக்கும், நாளைக்கு நடக்க வேண்டிய அற்புதமா இருக்கும், நாளைக்கு தேவன் உங்களுக்கு வாசலை திறக்க வேண்டியதா இருக்கும், தேவன் நாளைக்கு உங்களுக்கு புதிய வீடு, நாளைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், நாளைக்கு உங்களுக்கு பிரேக் த்ரூ வரும், அது இன்னொரு நாளைக்கு கூட வரும். ஆனால் பொறுமையோட காத்திருப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தம் பொய் அல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தம் அது சொன்னதை செய்து முடிக்கும். ஆண்டோட வார்த்தை அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆனால் நாம் காத்திருப்போம். தீர்க்க தரிசனமான பார்வையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம நம்ம எதுல ஜெயிச்சு வரணுமோ அதுல ஜெயிச்சு வருவோம். நம்ம தைரியமா இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 2026க்கு 2027க்கு நாம் தைரியப்படுத்திக் கொள்வோம். எடுத்ததெல்லாம் இந்த வருஷத்துல சரிப்படுத்தி ஜெயமா முன்னுக்கு போகணுமோ நான் போவேன். எதுவுமே நிப்பாட்ட முடியாது. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம்.